வணக்கம் மக்களை, நான் உங்கள் மகேஷ் திண்டுக்கல்ல இருந்து. இப்ப நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வேற யாரும் இல்லைங்க. தா அதாவது டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் 2ஆம் கட்ட பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு சனிக்கிழமை இல்லையா? அதனால நாகை மாவட்டம், திருப்பத்தூர் மாவட்டம் சொல்லி 2 மாவட்டங்களிலும் இன்னைக்கு பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி 3 மாவட்டங்கள்னு சொல்லிதான் அவங்களுடைய டைம் டேபிள் இருந்தது. நேரம் பற்றாக்குறையால போன தடவை பெரம்பலூர்ல பிரச்சாரம் செய்ய முடியல. சோ அதனால இந்த தடவை 2 மாவட்டங்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்களா என்னன்னு நமக்கு தெரியல. ஐயா A4 சீட்டை பார்த்து நிறைய படிச்சு சொல்லிக்கிட்டே இருந்தாரு. நாகை மாவட்ட மக்கள் நிறைய எதிர்பார்த்தாங்க. ஏன்னா அங்க மீனவர்கள் அதிகமா வாழ்ற பகுதி இல்லையா? சோ அதனால மீனவர்கள் பத்திய சில விஷயங்களை சொல்லுவாரு. அந்த கச்சத்தீவு பிரச்சனையை எதையாவது சொல்லுவாரு அப்படின்னு சொல்லி நிறைய எதிர்பார்த்தாங்க. சோ அதே மாதிரியே பேசினாரு. நாகை மாவட்டத்துல மீன் அரிப்பு அப்படின்னு சொல்லி A4 சீட்டை பார்த்து படிக்கையில ஒரு சிறிய தவறு பண்ணி விட்டாரு. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா மண் அரிப்புன்னு சொல்லணும். சோ அதை மீன் அரிப்புன்னே எடுத்து திருப்பி திருப்பி சொல்லி அது ஒரு சோசியல் மீடியால பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிருச்சு. சோ இந்த மாதிரியான, அதாவது மனசுல இருந்து பேசுறதுக்கும் A4 சீட்டை பார்த்து படிக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ அண்ணாவோட பிரச்சாரத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க.